அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய 3ஆம் கட்ட போராட்டம் குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுநூல் குறித்து நாடு முழுவதும், ஏன் உலகளாவிய அளவில் மிக பெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல சூழல் என்றே நான் பெரிதும் நம்புகிறேன். இது இன்னும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும், ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டும். புதிய இளைய தலைமுறையினர் இது குறித்த விழிப்புணர்வை பெற வேண்டும். குறிப்பாக மகளிர் பெருமளவில் இது தொடர்பான விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி சென்னையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், அகில இந்திய தேசிய மகளிர் சம்மேளனம் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் மகளிர் அமைப்புகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மகளிர் அமைப்பினர் ஒன்று கூடி தற்போது நடைபெற்று வரும் இந்த விவாதம் குறித்து விரிவாக கலந்துரையாடல் செய்தனர். அதில் நானும் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன். அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விமன் எகெயின்ஸ்ட் மனு என்கிற பெயரில், மனுவுக்கு எதிரான பெண்கள் என்னும் பெயரில் ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி தொடர் கருத்து பரப்பல் இயக்கத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளனர். மனுஸ்மிருதி என்கிற இந்த மனுநூல் காலம் காலமாக பெண்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை மக்களிடையே, குறிப்பாக மகளிரிடையே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை மனுவுக்கு எதிரான பெண்கள் என்னும் அந்த இயக்கம் முடிவு செய்திருக்கிறது. திடீரென விடுதலை சிறுத்தைகளின் மீது, குறிப்பாக என் மீது அபாண்டமான பழியை சுமத்தி அப்பட்டமான அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். அதற்கு முக்கிய காரணம் எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பலவீனப்படுத்தி பின்னுக்கு தள்ள வேண்டும் என்பதுதான். முற்றிலும் அரசியல் நாடகம் இது. செப்டம்பர் 26, 27 ஆகிய 2 நாட்களில் ஐரோப்பிய ஒன்றிய பெரியார் அம்பேத்கர் தோழர்கள் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்த 2 நாள் இணையவெளி கருத்தரங்கில் 2ஆம் நாள் அமர்வில் நான் கலந்து கொண்டேன். அதில் பெரியாரை பற்றி பேசுகிற போது மனு தர்மத்தை பற்றியும் குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது. வேறு எந்த உள்நோக்கமும் நமக்கு இல்லை. பெண்களை பற்றி பேசவோ அல்லது மனுஸ்மிருதியை பற்றி பேசவோ, திடீரென்று தொடர்பில்லாமல் அதை ஓரிடத்தில் பேசவோ எந்த அவசியமும் எழவில்லை. பெரியார் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸ் என்கிற பொது தலைப்பில் 2 நாள் அமர்வு நடைபெற்றது. அதில் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும் பங்கேற்றார். திராவிட முன்னேற்றக் கழக மக்களவை உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களும் கூட பங்கேற்றார். எல்லோருமே அதில் ஆங்கிலத்தில் தான் உரையாற்றினர். நான் இடையிலே திடுமென எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் போய் அதில் இணைந்து தமிழில் 40 நிமிடங்கள் உரையாற்றினேன். அப்படி உரையாற்றுகிற போது தந்தை பெரியார் அவர்கள் மனுஸ்மிருதியை தீவிரமாக எதிர்த்ததற்கு என்ன காரணம் என்பதை விளக்கினேன். சூத்திரர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் மிக மோசமான முறையிலே அது தாக்குதல் நடத்துகிறது, இழிவுபடுத்துகிறது. அடிப்படையில் உளவியல் தாக்குதலை நடத்தும் ஒரு கருத்தை அது பரப்புகிறது. அதனை காலம் காலமாக பின்பற்றி வருகிறவர்கள், அதை திரும்ப திரும்ப போதித்து வருகிறவர்கள், அதை பரப்பி வருகிறவர்கள் இந்த மண்ணில் மனுஸ்மிருதி உருவாக்கி வைத்திருக்கிற சமூக ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தக்க வைப்பதிலும் குறியாக இருக்கிறார்கள். சூத்திரர்கள் சூத்திரர்களாகவே இருக்க வேண்டும். பெண்கள் இப்போது குடும்ப அமைப்புக்குள்ளே கட்டுண்டு கிடப்பது போல் தொடர்ந்து முடங்கி கிடக்க வேண்டும். இது அவர்களின் எதிர்பார்ப்பு. இதை தகர்த்தெறிய வேண்டும் என்று கருதிய தந்தை பெரியார் அவர்கள்
மனுஸ்மிருதியை குறிவைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார், பரப்புரைகளை மேற்கொண்டார். அதனை எரிக்கவும் செய்தார். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1927ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் மராத்திய மாநிலத்தில் மகத் என்னும் இடத்தில் இந்த மனு நூலை எரித்தார். அவருக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மாநாட்டை நடத்திய பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்களும் அதே 1927 அக்டோபரில் மனு நூலை எரித்தார். இப்படி தமிழகத்தில் மனு நூலை 100 ஆண்டுகளுக்கு முன்பே எரிக்கும் நிலை இருந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் இதனை 100 ஆண்டுகளுக்கு முன்பே எரித்திருக்கிறார். இதையெல்லாம் நான் பெரிய அளவிலே விரிவாக பேசவில்லை என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக மனு தர்மம் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்னும் அடிப்படையில் அதை சுருக்கமாக நான் சுட்டிக்காட்டினேன். அதில் ஒரே ஒரு வரியை எடுத்துக்கொண்டு 40 நொடிகளில் நான் பேசியதை நறுக்கி வீடியோ கிளிப்பிங் என்கிற பெயரால் சமூக வலைத்தளங்களில் அதை பரப்பி வருகிறார்கள். அதை பார்க்கிற யாரும் கோபப்படத்தான் செய்வார்கள். யார் வீட்டு பெண்களாக இருந்தாலும், நம் வீட்டு பெண்களாக இருந்தாலும், நமது தாயோ தமக்கையோ அல்லது உற்ற உறவினர்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் கோபப்படவே செய்வார்கள். ஏனென்றால் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, இடையிலே 40 நொடிகள் மட்டும் நான் பேசியதை நறுக்கி பெண்களை பற்றி நான் கொச்சைப்படுத்தியதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு ஒரு சில மணி நேரங்களில் அதன் உண்மைத்தன்மை வெளிப்பட்டு விட்டது. இது வெட்டி ஒட்டி ஒளிபரப்பப்படுகிறது, அவதூறு, திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுகிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டார்கள். உடனே நாமும் இந்த மனு நூலை படித்தான் சொல்லுகிறது, எனவே இந்த நூல் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். எனவே இது நாடு தழுவிய ஒரு மாபெரும் விவாதமாக மாறி நிற்கிறது. இந்த நிலையில் அவதூறுகளை பற்றி கவலைப்படாமல், அபாண்டமான பழிகளை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய கடமைகளை நாம் செவ்வனி ஆற்ற வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் சமூக மாற்றத்தை, ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற களப்பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். ஆகவேதான் நாம் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். நமக்கு எதிராக அவர்கள் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் பரப்பட்டும். அப்படி அவர்கள் அவதூறு பரப்புவதற்கு நான் சொன்னதைப் போல நடைபெறவிருக்கிற, எதிர்வர இருக்கிற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள இடங்களை கைப்பற்ற வேண்டும் அல்லது தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கு திமுகவை பலவீனப்படுத்துவது அவர்களுக்கு முன் நிபந்தனையாக இருக்கிறது. மிக இலகுவாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும், ஆட்சியை கைப்பற்றிவிடும் என்கிற ஒரு நிலை இப்போது அவர்களுக்கு தெரியும், இப்போதுள்ள நிலை. ஆகவே இந்த நிலையிலிருந்து திமுகவை பலவீனப்படுத்த வேண்டுமானால் திமுகவை இந்து விரோத கூட்டணி என்று காட்ட வேண்டும். திமுக கூட்டணியை ஒட்டுமொத்தமாக. அதற்கு திருமாவளவன் பேச்சே ஒரு சான்று. நான் பேசியதற்கு என்னிடம் விளக்கம் கேட்க வேண்டும் அல்லது என்னை கண்டிக்க வேண்டும். ஆனால் எடுத்த எடுப்பிலே முதல் நாளிலிருந்தே, முதல் அமர்விலிருந்தே, அவர்கள் பேசத் தொடங்கிய நிமிடங்களில் இருந்தே திமுக பதில் சொல்ல வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை? திமுக உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் கனிமொழி இதை ஏன் கண்டிக்கவில்லை என்று சம்பந்தம் இல்லாமல் நான் ஏதோ ஒரு இணையவழி கருத்தரங்கில் பேசியதற்கு என்னுடைய பேச்சுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்னுடைய பேச்சுக்கு திமுக ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டும்? என்னுடைய பேச்சுக்கும் திமுகவுக்கும் ஏன் முடிச்சு போட வேண்டும்? இதுதான் அரசியல். இந்த நுட்பத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் இது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு எதிராக கட்டமைக்கப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் இதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு உண்மையின் பக்கம் நின்று நமக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அறிக்கைகளை வெளியிட்டனர். இப்போது அவர்கள் திருமாவளவன் இப்படி சொன்னார் என்கிற வாதத்தை விட்டுவிட்டு அதிலிருந்து விலகி மனுஸ்மிருதியில் இப்படி சொல்லப்படவே இல்லை என்று பேச ஆரம்பித்தார்கள். மனுஸ்மிருதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் பக்கம் பக்கமாக எடுத்து சுலோகமாக ஆதாரம் காட்டியதும்
இந்த மனுஸ்மிருதி அனைத்தும் பொய்யானவை, கிறித்தவர்கள் திட்டமிட்டு தவறாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய கிறித்தவர் இப்படி தவறாக மொழிபெயர்த்ததை எடுத்து வைத்துக் கொண்டு திருமாவளவன் பெண்களை கொச்சைப்படுத்துகிறார் என்று இப்போது அவர்கள் முதலில் நான் பெண்களை கொச்சைப்படுத்தினேன் என்று சொன்ன வாதத்தை விட்டுவிட்டு மனுஸ்மிருதியில் அப்படி இல்லை என்று சொன்ன அந்த வாதத்தை விட்டுவிட்டு இப்போது அப்படி இருக்கிறது, ஆனால் அது உண்மை அல்ல, அது திட்டமிட்டு திரித்து அச்சிடப்பட்டவை, பொய்யாக ஆங்கிலேயர்களால் கிறித்தவர்களால் பரப்பப்பட்டவை என்று பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த நிலையில்தான் உலகம் முழுவதும் எல்லோரும் கூகுள் சர்ச் மூலமாக மனுஸ்மிருதியை தேடி தேடி படிக்கிறார்கள். டிரான்ஸ்லேட் செய்த மனுவைத்தான் பார்த்து சொன்னேன் என்று சொல்லவில்லை. நான் எந்த நூலையும் மேற்கோள் காட்டவும் இல்லை. பொதுவே அதனுடைய சாராம்சம் இப்படி இருக்கிறது, பெண்களை பற்றிய மதிப்பீடு இதுதான், மனுஸ்மிருதியின் மதிப்பீடு என்றுதான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வில்லியம் ஜோன்ஸ் எழுதிய மனுநூல் என்றோ அல்லது வேறு யாரோ திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எழுதிய மனுநூல் என்றோ எந்த இடத்திலும் நான் மேற்கோள் காட்டவே இல்லை. அதாவது புத்தகத்தை நான் இதிலிருந்து தான் பேசினேன் என்று சொல்லவில்லை. நாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் சொல்லுகிறபடி பார்த்தாலும் கூட அது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தவறான மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட அனைத்து நூலையுமே தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்கு காரணம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் பெரும்பாலும் உழைக்கும் மக்களை கொச்சைப்படுத்துகிறது, அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய கருத்துக்களை பரப்புகிறது. அனைத்து வர்ணங்களை சார்ந்த, அனைத்து சாதிகளை சார்ந்த அனைத்து பெண்களையுமே அது கொச்சைப்படுத்துகிறது, இழிவுபடுத்துகிறது. அவர்கள் சலன புத்தி உள்ளவர்கள், ஆண்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் கவனம் சிதறாமல் அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இவர்களால் பழி ஏற்படும் என்றெல்லாம் பெண்களை பற்றிய ஒரு பொதுவான மதிப்பீடு. இந்து பெண்கள் மற்ற பெண்கள் என்றல்ல, ஒட்டுமொத்தமாக பெண்களை பற்றி அது அப்படித்தான் மதிப்பீடு செய்கிறது. இந்த கருத்து பெண்களை உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்தி அவர்களை மேலெழ விடாமல், மீட்சி பெற விடாமல், உரிமை கோர விடாமல், அவர்கள் வலிமை பெற விடாமல் தடுக்கிற ஒரு உத்தி அது ஒரு சூழ்ச்சி. அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவேதான் நாம் இந்த 3 நாள் கருத்து பரப்பல் இயக்கத்தை மேற்கொள்கிறோம். மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் பெயரில் ஒரு மாபெரும் கருத்து பரப்பல் இயக்கத்தை மேற்கொள்ளும் வகையில் அது தொடர்பான கருத்துக்களை நாம் துண்டறிக்கைகளாக அச்சிட்டு வெளியிடுவதற்கு இந்த ஏற்பாட்டை செய்கிறோம். தோழர்களே, நாளை 3ஆம் தேதி இதை தொடங்க வேண்டும். மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையில் தொடர்ந்து 3 நாட்கள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போதும். 4 மணியிலிருந்து 7 மணி வரையில் துண்டறிக்கைகளை அச்சிட்டு வீடு வீடாக சாதாரணமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுக்கலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் என்னுடைய முகநூல் பதிவில் அது பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கான தயாரிப்பு முடிந்துவிட்டது. அதை டிசைன் செய்து என்னுடைய முகநூலில் பதிவேற்றம் செய்யப்படும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பரப்பப்படும், ட்விட்டரில் போடப்படும். எந்தெந்த வகையில் சமூக வலைத்தளங்களில் அதை பதிவேற்றம் செய்ய முடியுமோ அதை அவ்வாறு பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். அதை ஆங்காங்கே தோழர்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பிலே டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு கொள்ளலாம் அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இருக்கும் பகுதியில் கொடுத்தால் போதும், வேறெங்கும் தேடி செல்ல வேண்டாம், ஓரிடத்தில் கும்பலாய் போட வேண்டாம். உங்கள் கிராமத்தில் வீடு வீடாக சென்று 4 மணியிலிருந்து 7 மணி வரையில் இதை கொடுக்கலாம். இதனால் யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. யாரையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சிக்கக்கூடாது. யாருடைய மனதும் புண்படும் வகையிலே பேசக்கூடாது. மனுநூலை அந்த மனுஸ்மிருதியை விளக்கிச் சொல்கிறேன் என்கிற பெயரில் எந்த விளக்கத்தையும் சொல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அதில் உள்ளவற்றை மக்களே படித்து புரிந்து கொள்வார்கள். ஆகவே திருமுனை கூட்டம் என்றோ ஒரு இடத்தில் பொதுவாக அனைவரையும் திரட்டி வைத்து பேசுகிறோம் என்றோ எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். அவரவர் சொந்த பொறுப்பில் ஆளுக்கு 500 துண்டறிக்கைகள் மட்டுமே அச்சிட்டால் கூட அல்லது பதிவிறக்கம் செய்து கொண்டால் கூட போதுமானது. அதனை சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் 3 நாட்களும் இதை பதிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை பதிவிட்டால் போதாது, மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒருவர் 10 முறையாவது மறுபடியும் அதை மீள்பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
4 மணியிலிருந்து 7 மணி வரையில் மக்களை சந்திக்க வேண்டும். சந்தித்த இடத்திலேயே மீண்டும் சந்திக்க வேண்டும் என்றில்லை, சந்திக்காத இடங்களில் சந்திக்க வேண்டும். குறிப்பாக பொது இடங்களில் மக்களிடத்திலே கொடுப்பதை விட அவரவர் வீடுகளில் சென்று அதை கொடுப்பதே நல்லது. எதிர்ப்பு வரும் என்கிற நிலையை நீங்கள் உணர்ந்தால் அதை நாம் எந்த இடத்திலும் பிரச்சனைக்குரியதாக மாற்ற வேண்டாம். யார் உடன்பட்டு அதை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் கொடுத்தால் போதும். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான ஒரு பரப்பல் இயக்கம், கருத்து பரப்பல் இயக்கம். குறிப்பாக மகளிரிடையே விழிப்புணர்வை ஊட்டுவதற்கான ஒரு கருத்து பரப்பல் இயக்கம். எனவே இதை அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் மிகவும் பொறுப்பான முறையிலும் நீங்கள் இதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரலையின் மிக முக்கியமான நோக்கம் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டால் போதும். அவரவர் இருக்கும் பகுதிகளில் வீடு வீடாக சென்று இந்த துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தால் போதும். இதுவே உங்களுக்கு நான் இந்த நேரலையின் மூலம் விடுக்கிற வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.